நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ ராஜா இயேசு ராஜா. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவது கூரைக்கடை, ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரம். சேனைகளின் கர்த்தர் தந்த இந்த சிலுவை தியான நேரத்திற்கு உங்களை யாவரையும் அன்போடு வரவேற்கிறேன். எனக்கு அன்பான ஜாஷ்வா டிவி நேயர்களே, இந்த நம்முடைய ஜாஷ்வா டிவியில் சிலுவை தியான நேரம் என்பது ஒரு 3வது வருடமாய் ஒளிபரப்ப தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பலத்த கரமும் உங்களுடைய ஜபமும் எதற்கு தேவையாக இருக்கிறது. எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த சிலுவையை பற்றி ஜனங்களுக்கு தெரிய வேண்டும், சிலுவையின் சுவிசேஷம் ஜனங்களுக்கு போய் சேர வேண்டும் என்று ஜாஷ்வா டிவி விரும்பி 40 நாளும் இந்த சிலுவை தியானத்தை கர்த்தருடைய கிருபையினாலே நடத்திருக்கிறோம். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்யட்டும். இந்த நாளில் நான் உங்களோடு பேசும்படி எனக்கு தந்த தலைப்பு, அது 1 கொரிந்தியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். என்னோடு சேர்ந்து வாசிப்பீர்களா? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னோடு சேர்ந்து வாசியுங்களேன். உங்கள் வேதாகமத்தை திருப்புங்கள். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாய் இருக்கிறது என்று. கண்களை மூடி சேனைகளின் கர்த்தர் நம்மோடு பேசும்படி, தம்முடைய ஞானத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கும்படி, மறைபொருள்களை வெளிப்படுத்தும்படி, சிலுவையை பற்றி அறிந்து கொள்ளும்படி என்னை மறைத்து வெளிப்படட்டும். இயேசுவே தயவாய், இது உங்களுடைய பிள்ளைகள் வந்திருக்கார்களப்பா, சிலுவையை குறித்து தானே சுவிசேஷத்தை உடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வந்திருக்கிறேன். நான் அல்ல எஜமானே, நீர் உடைய பிள்ளைகளோடு பேசும். என் மறைபொருள்கள் ரகசியங்கள் உடைய பிள்ளைகளுக்கு தெரியட்டும். நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்றைக்கு சீசர்கள் இருதயத்தை திறந்தது போல எங்களுடைய இருதயத்தையும் திறந்து உடைய வல்லமை, உடைய வார்த்தை எங்கள் மேல் வைத்து அபிஷேகத்தாலும் வரங்களினாலும் வல்லங்களினாலும் அலங்கரியும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 1 கொரிந்தியர் புத்தகத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படிப்பட்டவர், ஏன் இதை எழுதினார் என்பதையும் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். இதை எழுதின நபர் தேவனை தேடாத ஒரு நபராய், தன்னுடைய மார்க்கத்தின்படி தான் இருந்த அந்த சட்டத்தின்படி வாழ்ந்த ஒரு மனிதன், இயேசு கிறிஸ்துவை அறியாதவர். இயேசுவை கிறிஸ்து என்று அறிக்கையிட்டால், இயேசுவை தெய்வம் என்று யாராவது சொன்னால் அவர்களை கொன்று போட வேண்டும் என்று விரும்பி அன்றைக்கு இருந்த மன்னரிடத்திலே அதிகாரத்தை பெற்ற ஒரு மனிதன். அவர் ஊரா, தெரு தெருவா, வீதி வீதியா சுவிசேஷம் சொல்லும் பொழுது அடிக்கப்படுகிறார், தாக்கப்படுகிறார். தாக்கப்படும் போது தான் சொல்கிறார், எதற்கையா இப்படி அலையணும்னு சொல்லும்போது, இந்த சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போறவனுக்கு பைத்தியம்தான், ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலன் என்று சொன்னார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் விதவிதமான நோட்ஸ், விதவிதமான அறிவியல் கண்டுபிடிப்புகளை இன்னும் என்னென்னலாமோ வாங்கி கொடுத்து இதை படி என்று நீ சொல்கிறீர்கள். நல்லது, இந்த படிப்பு இந்த பூலோகத்துக்கு தேவையாக இருக்கலாம், படித்துக் கொள்ளுங்கள், நல்லதுதான். ஆனால் பரலோகத்துக்கு ஒரு சட்டம் இருக்கிறது, அந்த பரலோகம் செல்ல ஒரு வழி இருக்கிறது. அது இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நம்பினவர்களுக்கு தான் பரலோகம். அந்த பரலோகத்துக்கு போவதற்கான முக்கியமான ஒரு வழி, அது தேவை என்னவென்றால் சிலுவையை பற்றி உபதேசம். வேதம் சொல்கிறது, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை வாயினால் அறிக்கையிட்டு அவர் நமக்காக மரித்தார், நமக்காக உயிரோடு எழுந்தார், நீ அறிக்கையிடும் பொழுதுதான் ரட்சிக்கப்படுவாய் என்று. சிலுவையை விதவிதமாய் சொல்கிறார்கள். என்னாடோடு இருப்பாராக. இந்த சிலுவை உபதேசம் என்ன? ஐயா, நான் இன்றைக்கு சொல்ல வந்திருக்கிறேன். அநேகர் சொல்வதுண்டு, ஏனையா அந்த இயேசு சாமி சிலுவையில் தொங்கணும், ஏனையா அவர் ஏன் தொங்கணும், இறங்கி வந்துட வேண்டியதானே. ஐயா, சட்டம் என்னவென்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னோடு வாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார்.
முதலாவது தேவன் வானத்தையும் பூமியும் வார்த்தையால் உண்டு பண்ணினாராம். வேதம் சொல்கிறது, அவரை தவிர வேறு ஒருவரும் தேவன் இல்லை என்று அவரே சொல்லுகிறார். என்னோட திருப்பங்களின் ஏசாயா 45:6 சொல்லுகிறது, நானே கர்த்தர் என்று வேதாகமத்திலே 15 இடத்துல இருக்கிறது. இந்த ஏசாயா 45:6 பாருங்களேன். நானே கர்த்தர், என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படி சொன்னேன் என்று சொல்லுகிறார். கிழக்குக்கும் மேற்குக்கும் நான் தேடினேன், ஒரு தெய்வமும் இல்லை, ஒரு கர்த்தாவும் இல்லை என்று. அது வானத்திலும் இல்லை, பூமியிலும் இல்லை என்று அவரே சொல்கிறார். நானே கர்த்தர், என் கரங்களை இதை உருவாக்கிறது என்று சொல்கிறார். அந்த உருவாக்கின தெய்வம், அந்த வல்லமை உள்ள தெய்வம் மனிதனை தமது சாயலில் உருவாக்கினார். முதலாவது பலி கொடுக்கப்படவில்லை. முதலாவது தேவனோடு பேச வேண்டும், நம்முடைய ஜனங்கள் தமக்கு பிரியமாய் சாட்சியாய் வாழ வேண்டும் என்று விரும்பி ஆதாமையும் ஏவாளையும் படைத்தார்கள். அவர்கள் என்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை மீறி கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து என்றைக்கு அந்த ஏதேனை விட்டு வெளியே துரத்தப்பட்டார்களோ அதன் பின்புதான் பூமியில் பாவம் பெருகினது. பாவம் பெருகையும் மோசையை கொண்டு தேவன் பலியை கட்டளையிட்டார். ஒருவேளை பலிக்கு என் பிள்ளைகள் அஞ்சுவார்கள், பாவம் செய்தால் ஒரு பலி செலுத்த வேண்டுமே என்று அஞ்சுவார்கள் என்று நம்பி பலி என்னும் ஒரு கட்டளையை மனிதனுக்கு கொடுத்தார். எப்படிப்பட்ட தெய்வம்! காணக்கூடாத இறைவன், ஒருவரும் காணக்கூடாதவர், சேனைகளின் கர்த்தர். அந்த சேனைகளின் கர்த்தர் எப்படிப்பட்டவராம்? ஒளியில் வாசம் செய்கிறவர், காணக்கூடாத ஒளியில் இருக்கிறவர். அந்த தெய்வம் ஒருவரும் காணக்கூடாதவரும் கண்டிராதவருமாய் இருக்கிற அந்த தெய்வம் ஜனங்களுக்கு மோசையின் மூலமாய் கட்டளையை கொடுத்தார். ஒருவன் பாவம் செய்தால் அந்த பாவத்திற்கு நிவாரணம் பலி என்று சொல்லி விதவிதமான பலிகளை, போக்காட்டு பலி, சோத்திர பலி, இன்னும் நிறைய சட்டத்திட்டங்களை கொடுத்து, நீங்கள் வாசிப்பீர்கள், 8ஆம் முதலே வாசிப்பீர்கள், சட்டத்திட்டங்களை கொடுக்கிறார். ஒரு மனிதன் குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, இன்னும் ஒவ்வொரு பலி என்று ஒவ்வொரு பலியாய் கொடுக்கிறார். இந்த பலியை கொடுத்த தெய்வம் நினைத்தார், எனக்கு தெரிந்த சத்தியத்தை நான் சொல்கிறேன் ஐயா, சொல்கிறேன் அம்மா, இந்த பலிக்கு பயந்தாவது என் ஜனங்கள் பாவம் செய்ய மாட்டார்கள் என்று நம்பினார் காணக்கூடாத இறைவன். ஆனால் நம்ம ஆள் அதுலேயும் தைரியசாலி. பாவம் செஞ்சுட்டா அதுக்கு குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி என்று சொல்லி ஒரு ஆட்டுக்குட்டியவோ இல்லையேல் ஒரு கண்டுக்குட்டியவோ இல்லையேல் 2 புறா குஞ்சுகளையோ இல்லையேல் மெல்லிய மாவையோ கொண்டு வந்து குற்ற நிவாரண பலியாக, பாவ நிவாரண பலியாக தேவனுக்கு செலுத்திவிட்டு தான் பாவம் நிறைவாயிட்டு போயிட்டான். தன்னுடைய பாவம் இனி அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, போயிட்டான். இதை பார்த்து கொண்டிருந்த தெய்வம், ஐயோ இவன் பாலிக்கு இவன் அஞ்ச மாட்டேங்கிறானே, பாவத்துக்கு இவன் பயப்பட போறதில்லையே. பாவத்தின் மேல் பாவத்தை ஜனங்கள் செய்து கொண்டே வந்தார்கள். போன வாரம் ஐயா நீ போன வாரம் ஒரு பாவம் செஞ்சல, ஆமா அதுக்கு போன வாரம் ஒரு ஆட்டுக்குட்டி வெட்டினோம்ல, அப்ப இந்த வாரம் பாவம் வெட்டிய, இதுக்கு கொஞ்சம் இன்னைக்கு 2 புறா வெட்ட போறேன். பலியை மனிதன் துச்சமாய் மதித்தான். இந்த தெய்வம் பார்த்தது, ஐயோ நம்முடைய சட்டம் எப்படி இருக்கிறது, பலியாக வேண்டும் என்று. அப்படி என்றால் பலியை எப்படி நிறைவு செய்வது என்றுதான். காணக்கூடாத இறைவன், ஒருவனும் காணக்கூடாதவர், கண்டிராதவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற தெய்வம் மனித சாயலில் இந்த பூமிக்கு வந்தார். நீங்கள் எத்தனையோ அவதாரங்களை கேள்விப்பட்டிருக்கலாம். இன்றைக்கும் நிறைய அவதாரங்கள் இருக்கின்றன, இருந்துகிட்டே போட்டும். அந்த அவதாரங்களை நான் சொல்ல வரவில்லை. இந்த இயேசு கிறிஸ்து வந்த அவதாரம் எதற்கு, இந்த மனித அவதாரம் எதற்கு என்று பார்த்தால், நம்மை ரட்சிக்க, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, பொல்லாத தரித்திரத்திலிருந்து, பொல்லாத பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை தர அவரே பலியாய் வந்தார். எந்த பலியும் அந்த பலிக்கு ஈடாக இல்லை. ஒரு பழுதற்ற ஒரு ரத்தம் வேண்டும், ஒரு பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை தான் அன்றைக்கு அவர்கள் பலி செலுத்த வேண்டும். அதே போல எவ்வளவும் பழுதற்றவர், எந்த ஒரு பாவமும் செய்யாதவர், பாவத்தை பாராத சுத்த கண்ணன் என்று வேதம் சொல்லுகிறது. பாவத்துக்கு
பாவத்தை பாராத ஒரு சுத்த கண்ணன் பாவத்துக்காய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார். எதற்காக? நம்மேல் வைத்த அன்பு, நம்மேல் வைத்த அன்பு. ஒரு பழைய கதை ஒன்றை வாசித்தேன். பழைய பழங்குடியின மக்களுடைய சடங்காச்சாரம் அதில் ஒரு வித்தியாசமாய் இருந்தது. அவர்கள் வயதான உடனே என்றைக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறதோ, என்றைக்கு தானாய் எழுந்து தன்னுடைய காரியங்களை செய்ய முடியாமல் அவர்களுக்கு போகிறதோ, அன்றைக்கு அங்கே இருக்கிற ஒரு குறிப்பிட்ட மலையில் அந்த பாறையில் கொண்டு போய் அவர்களை விட்டு விட்டு வந்து விடுவார்கள். அப்படி ஒரு நாள் ஒரு தாய் தன் மகன் ஒரு தாயை சுமந்து போகிறான். அந்த தாய் மிகவும் அன்புள்ள தாய். தன் கணவன் மரித்ததும் தன் மகனுக்காக ஓடி ஓடி உழைத்து வேலை செய்து காப்பாற்றிய தாய். அந்த சமூகத்தின் கட்டுப்பாட்டில் இருந்ததினாலே இவர்களுக்கு வேறு வழி தெரியாமல் அந்த தாயை அந்த மகன் சுமந்து கொண்டு போகிறான். அந்த குறிப்பிட்ட பாறையில் கொண்டு போய் விடுவதற்கு அது போவதற்கு முன்பாக இந்த மகன் அழுது கொண்டே போகிறான். ஆனால் அந்த தாயோ, மகனே பயப்படாதே, மகனே பயப்படாதே, இது ஒன்றுமில்லை, நான் இந்த பூமியை விட்டு போய்த்தான் ஆக வேண்டும், இனி என்னால் உன்னோடு இருக்க முடியாது, நம்முடைய சட்டத்தின்படி நம்முடைய திட்டத்தின்படி நம்ம இருக்க முடியாது என்று சொல்லி அவனுக்கு தைரியம் சொல்லிக்கொண்டே முதுகில் இருந்து அவன் மலை வெளியே வரும்பொழுது வருகிற வழியெல்லாம் ஒரு குறிப்பிட்ட செடியின் அந்த கொடியை ஒடித்து ஒடித்து அவர்கள் போகிற திசைக்கு எதிர் திசையிலே வைத்து விட்டு வந்திருக்கிறது. இந்த மகன் கேட்டிருக்கிறான், அம்மா எதற்காகம்மா இந்த மரச்செடியை ஒடிக்கிறாய், எதற்காக இந்த கொடியை ஒடிக்கிறாய் என்று கேட்ட பொழுது அந்த தாய் சொன்னார்களாம், மகனே, நம்முடைய சட்டத்தின்படி நீ உன்னுடைய காரியத்தை செய்ய என்னை கொண்டு போகிறாய், திரும்பி வரும்போது உனக்கு திசை தெரியாமல் போய்விடக்கூடாது, இந்த காடு பயங்கரமான காடு, இந்த காட்டிலிருந்து நீ ஊர் போக வேண்டும், உனக்கு வழி தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் நீ போகிற வழியை நோக்கி இந்த கொடியை நான் ஒடித்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னார்களாம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நீயும் வேதனை வருத்தத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறாயா? உன் வருத்தத்தை, உன் வேதனையை சுமந்த ஒரு தெய்வம் இருக்கிறார். அவமானத்தை ருசித்த ஒரு தெய்வம் இருக்கிறார். அவமானத்தையும் தன்னுடைய உடல் முழுவதும் அடிக்க கொடுத்த ஒரு தெய்வம் இருக்கிறார். காயத்துக்கு ஒப்பு கொடுத்த ஒரு தெய்வம் இந்த தெய்வம். எதற்கு காயப்பட்டார் ஐயா? வேதம் சொல்கிறது அவர் மகா பரிசுத்தர் என்று. அந்த பரிசுத்த தெய்வம் ஏன் அவமானப்படுத்தப்பட்டார்? நம்முடைய ரகசிய பாவம், நம்முடைய துணிகர பாவத்துக்கு, நம்முடைய ரகசிய பாவத்துக்கு மறைமுகமாய் யாருக்கும் தெரியாது என்று இன்னும் அந்த பாவத்துக்காய் அவர் அடிக்கப்பட்டார், காரி துப்பப்பட்டார். அப்பொழுதும் ஒரு வார்த்தையும் பேசாமல், என் பிள்ளைகள் இந்த அவமானத்தை ஏற்கக்கூடாது, என் பிள்ளைகள் இந்த வேதனையை படக்கூடாது, என் பிள்ளைக்காய் நான் வருகிறேன் என்று வரம் பிறக்கும் போதே இந்த சிலுவைக்காய் பிறந்து வந்தார் ஐயா. இவர் கட்டாயப்படுத்தி சிலுவையில் அடிக்கப்படவில்லை. இவரை யாரும் கட்டாயப்படுத்தியோ வற்புறுத்தியோ சிலுவையில் அடிக்கவில்லை. அவரே வந்தார், அதற்காகத்தான் வந்தார். சிலுவைக்கு போகும் முன்பதாக தம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், விழித்திருங்கள், விழித்திருங்கள் என்று சொல்லுகிறார். கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார். அந்த நற்கருணை என்னும் அந்த திருவிருந்தை ஆயத்தப்படுத்தி சொல்லுகிறார். கடைசி நற்கருணையர் சொல்லுகிறார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று. இதற்காகத்தான் ஒவ்வொரு சபைகளிலும் மாதத்திற்கு ஒரு முறை 2 முறை என்று திருவிருந்து ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த திருவிருந்து எதற்காக? அவருடைய பாடு மரணங்களை நாம் தியானிப்பதற்காக, நமக்காய் பட்ட அவமானத்தை நாம் தியானிப்பதற்காக, நமக்காய் சிந்திய இரத்தத்தை நாம் தியானிப்பதற்காக, நமக்காய் அவர் அடிக்கப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்ததை தியானிப்பதற்காகத்தான் ஒவ்வொரு மாதமும்
எல்லா கர்த்தருடைய ஆலயங்களிலும் திருவிருந்து நடக்கிறது. சிலுவையை பற்றி பேசுவதற்கு உனக்கு ஒரு வேளை வெக்கமாக இருக்கிறதோ? ஏனையா அந்த தெய்வம் இறங்கி வந்திருந்தால் என்னவாயிருக்கும்? உனக்கு பலி நிறைவாயிருக்காது. உன்னுடைய பலியை, உன்னுடைய பாவத்தை நிறைவாக்கத்தான் அவர் கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிலுவையிலே சிந்தி நம்மை மீட்டுக் கொண்டார். வேதத்தில் சொல்லப்படுகிறது, அவருடைய இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டவர்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, விலைமதியாத இரத்தத்தினாலே நம்மை மீட்டிருக்கிறார். நம்ப முடியுதா? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு வேடன் ஒருவன் விதவிதமான குருவிகளை ஒரு வலையிலே பிடித்திருக்கிறான். அதை ஒரு நபர் வந்து பார்த்திருக்கிறார். இந்த வலையில் இருக்கிற குருவிகளை, அழகழகான பறவைகளை விட்டுவிடு. இல்லையா, விடமாட்டேன். இது என்னுடைய வலையில் வந்து சிக்கினவைகள், இவைகளை நான் எப்படி விடுவேன் என்று சொல்கிறான். கேட்கிறார், இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த பறவைகளை விடுதலை செய்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அவன் சொல்லுகிறான், இதற்கு பரிசுத்த ரத்தம் தேவை. பரிசுத்த ரத்தம் தேவை. பாவத்தை பாராத, பாவம் செய்யாத ஒரு நீதிபதியுடைய ரத்தம் தேவை என்று சொன்ன பொழுது என் எஜமான் தோன்றி சொன்னாராம், நானே கடைசி சொட்டு ரத்தத்தையும் நம்ம மேல் வைத்து அன்பினாலே சிந்த கொடுத்தார். கட்டாயமாய் அல்ல ஐயா. அவருடைய அன்பை விதவிதமாய், அவருடைய வல்லமையை விதவிதமாய் ருசித்தவன் வந்திருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தினாலே கூட்டங்களுக்கு அழைக்கப்படும் பொழுது அங்காங்கே அலைக்கழித்து ஓடுகிற, சத்தமிட்டு ஓடுகிற பொல்லாத ஆவிகளை கண்டிருக்கிறேன். அலைக்கழிக்கப்பட்டு மேடை வரைக்கும் வந்து ஏறி பார்த்ததை விழுந்து ஓடும். ஒரு அற்ப மனிதனுக்கு தேவன் அந்த பலத்தை தருவார் என்றால் நிஜமான் எவ்வளவோ வல்லமை உள்ளவர். அவருக்கு முன்பதாக இந்த போர் சேவர்கள் நிற்க முடியுமோ? அவருக்கு முன்பதாக அவருக்கு தீர்ப்பிட முடியுமோ? சர்வத்துக்கும் எஜமானுக்கு, சர்வ சிருஷ்டிக்கும் காரணருக்கு, அண்ட சராசரங்களை ஆளுகை செய்கிறவருக்கு, சாவாமை உள்ள தெய்வத்துக்கு அற்ப மனுஷன் தீர்ப்பிட முடியுமா? 70 வருடம் பலத்தின் மிகிலால் 80 வருடம் 200 வருஷம் இருந்துட்டு போயா. ஆனா இவர் யுக யுகமாய் சாவாமை உள்ளவர். ஒரு நாள், அவர் 1000 வருஷம் அவருக்கு ஒரு நாள் போல இருக்கிறது. 1000 வருஷமே ஒரு நாள் போற உள்ள தெய்வத்துக்கு 70 வருடம் 80 வருடம் வாழுகிற மனிதன் எம்மாத்திரம் இவனுக்கு கட்டுப்படுவாரோ? இந்த மனிதனுக்கு கட்டுப்பட்டு பயந்து அடிக்கப்பட்டவரோ? இல்லை, இல்லவே இல்லை. என் எஜமான் நம்மேல் வைத்த அன்பினாலே சிலுவையிலே மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கும் விதவிதமான வலையிலே நீ பிடிக்கப்பட்டிருக்கிறாயா? சகோதரனே, சகோதரியே, வலைதளம் என்றும் ஒரு பெரிய ஒரு வலை இருக்கிறது. அதை அந்த வலைதளம் பரிசுத்தவான்களை வீழ்த்துகிறது, தெரிந்து கொள்ளப்பட்டவளை வீழ்த்துகிறது, அபிஷேகம் பெற்றவளை வீழ்த்துகிறது, தெரியாதவளை வீழ்த்துகிறது, படித்தவனை படிக்காதவனை எல்லாரையும் அந்த வலை வீழ்த்துகிறது. இதிலே சிக்கிக் கொண்டாயா? உனக்காகத்தான் இயேசு ரட்சகர் கடைசி ரத்தத்தை மனப்பூர்வமாய் கொடுத்தார். அவரை பற்றி வேதம் சொல்கிறது பாருங்களேன். வேதம் உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும், நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த நிலையில் இருந்தாலும் சரி, இந்த சத்தத்தை நீங்கள் எங்கே கேட்டுக்கொண்டாலும் சரி, உங்கள் ஒவ்வொருவரையும் மீட்பதற்காகத்தான் இந்த தேவன் உலகத்துக்கு வந்தார். பாவிகளை ரட்சிக்க வந்தாராம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, அந்த பலி எப்பொழுது நிறைவாயிற்று? அந்த பலியின் சட்டம் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து மனித அவதாரம் எடுத்து என்றைக்கு பலியானாரோ அன்றைக்கு அந்த பலி முடிவுக்கு வந்தது. இனி நீ பலி செலுத்த வேண்டியதில்லை, இனி நீ குற்ற நிவாரண பலி செலுத்த வேண்டியதில்லை, பாவ நிவாரண பலி செலுத்த வேண்டியதில்லை. உனக்கு பதிலாய் ஒருவர் பலியாய் வந்து விட்டார். இதற்காகத்தான் இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் பலியிடுவதில்லை. அன்றைக்கு அறியாமையுள்ள காலங்களிலே பலியிட்டு வந்தார்கள். பலியை தேவன் கொடுத்திருந்தார், பலியிட்டார்கள். இன்றைக்கு தேவனே பலியாய் வந்தார் ஐயா. அந்த காணக்கூடாத இறைவன் காணக்கூடியவராய், தொடக்கூடியவராய், பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவாய் வெளிப்பட்டார்.
பரிசுத்த ஆவியானவராய் நம்மோடு உலாவிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவராய் நம்மோடு உலாவிக் கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, வேதத்திலே அன்றைக்கு எஜமானை சிலுவையில் அடித்த அந்த ரோம அரசர் விதமாய் சொல்லுகிறார். பாருங்களேன், அங்கே லூக்கா 23:4 சொல்கிறது. பிலாத்து அன்றைக்கு இருந்த பிரதமர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடிக்கப்பட்ட போது அந்த தேசத்திலிருந்து பிரதமராய் கொலைக்கு சரி என்று சொல்கிறார். ஒரு குற்றத்தையும் காணேன். இயேசு கிறிஸ்து குற்றமற்றவர் என்று அன்றைக்கு இருந்த பிரதமர் சொல்கிறார். ஜனாதிபதி சொல்லுகிறார், ஒரு குற்றமும் இல்லை. லூக்கா 23:47, மார்க் 15:39, மத்தேயு 27:54 சொல்கிறது. அங்கிருந்த 100 கதவிகளும் போற்றவர்கள் சொன்னார்கள், மெய்யாகவே ஒரு தேவனுடைய குமாரன் இவரிடத்தில் பாவம் இல்லை என்று. குற்றவாளி என்று யார் தீர்க்கணுமோ அவன் சொன்னாயா, இவர் குற்றவாளி இல்லை, இவர் பாவி கிடையாது, இவர் பாவம் செய்யவில்லை என்று. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, சிலுவை நாம் சுமக்க வேண்டியது, அவமானம் நாம் படக்கூடியது, வேதனை நாம் படக்கூடியது, நாம் படக்கூடாது என்பதற்காக எஜமான் தம்மேல் அதை விழப்பண்ணினார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்ததாம். ஏசாயா 53 விதமாய் சொல்லுகிறது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ரோமர் 5:8 சொல்கிறது, நமக்காகத்தான் அவர் பலியானார் என்று. 1 தீமோத்தேயு 3 சொல்கிறது, தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மையுள்ள தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்க பண்ணிட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், ஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று. இன்றைக்கு விசுவாசிப்பாயா? இந்த இயேசு கிறிஸ்து விசுவாசிப்பாயா? இவர் பரிசுத்தமாய், இவருடைய பிறப்பு பரிசுத்தம், இவருடைய வாழ்வு பரிசுத்தம். இவர் யாருடைய பொன்னையோ பொருளையோ இச்சிக்கிறதுக்கு எடுத்துக்கொள்வதற்கு இல்லையே, தன் மனத்தை தன்னுடைய இச்சையை நிறைவேற்றுவதற்கு வரவில்லை. என் பாவத்துக்காய், என் அக்கிரமங்களுக்காய் அன்றைக்கு இருந்த சட்டத்திட்டத்தை நிறைவேற்ற தேவன் வந்தார். 1 கொலோசியர் 7:14 சொல்கிறது, நமக்கு விரோதமாயும் கட்டளையால் நமக்கு விரோதமாய் இருந்த கையெழுத்தை எடுத்து அதை குலைத்து நடுவில் இராதபடி சிலுவையில் மேல் ஆணி அடித்து துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கினார் என்று. உனக்கு விரோதமான கட்டளை கையெழுத்து இருந்துச்சு. தன் தகவதனை மூடனே என்று சொல்கிறவன் எரி நரகத்துக்கு பாத்திரனாயிருக்கிறான். தன் தாயை பார்த்து தூசிக்கிறவன் கொலைக்கு நியமிக்கப்படும் சொல்கிறது. சட்டம் தெரியுமா? பரலோக சட்டம் தெரியுமா? பூலோக சட்டம் எடுத்தால் குற்றம், தொட்டால் குற்றம், செய்தால் குற்றம். பரலோக சட்டம் நினைத்தால் குற்றம். இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு உபச்சாரம் செய்தாயிற்று. பார்த்தாலே போதுமா? நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயோ? உன் இருதயத்துக்கு, உன் சரீரத்துக்கு தீனி போட்டு இவ்வளவு நாள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ? அற்பமான இந்த சரீரத்துக்கு நீ தீனி போட்டு அற்பமான இந்த சரீரத்தை நீ பேணி கொண்டிருப்பாயோ? இது அழிந்து போகும். சாவாமையாகிய நித்திய ஜீவனை நீ பெற்றுக்கொள்வதற்கு இயேசு கிறிஸ்துவை நீ அறிந்திருக்க வேண்டும். இவரை அல்லாமல் வேறு வழி ஒன்றுமில்லை. இயேசு கிறிஸ்து அல்லாமல் பரலோகத்துக்கு வழி, வேறு வழி இல்லவே இல்லை. நசனகேசு கிறிஸ்து நமக்காய் பாவ பலியான தெய்வம் நம்மேல் வைத்த அன்பினாலே இன்றைக்கும் அவர் காணக்கூடாத இறைவன் இன்றைக்கும் நம்முடைய மத்தியிலே ஆவியானவராய், பரிசுத்த ஆவியானவராய் அசைவாடி கொண்டிருக்கிறார். அந்த தேவன் உங்களை தொடும்படி, இந்த சிலுவை தியான நேரத்திலே தேவனுடைய வல்லமை உங்கள் மேல் வெளிப்படும்படி, இந்த சிலுவை தியான நேரத்திலே நீ ஜீவன் வரும்படி நான் உனக்காய் ஜெபிக்க இருக்கிறேன்.
சகோதரனே, சகோதரியே, இந்த இயேசு கிறிஸ்துவை சொந்தமாய் குல தெய்வமாய் இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள உனக்கு விருப்பமா? பரலோகம் போக உனக்கு விருப்பமா? எத்தனையோ புஸ்தகத்தை நீ வாசித்தாயே, நீ எண்ண முடியாத புஸ்தகத்தை வாசித்தாயே. இந்த வேத புஸ்தகத்தை வாசித்தாயா? இந்த வேத புஸ்தகம் எப்படி என்பதை உனக்கு தெரியுமா? ஐயா, இது நடந்தது மாத்திரமல்ல, நடக்க போறது, இனி சம்பவிக்க போறது, எப்படி இந்த உலகம் வந்தது, எப்படி வானம் தோன்றினது, எப்படி பூமி இருக்கிறது என்பதை கண்ணாடி போல காண்பித்துக் கொண்டு இருக்கிறது என்பது தெரியுமா? என்னென்ன ராஜ்யங்கள் எழும்பும், ஏன் என்னைக்கு இதுக்கு முடிவு சம்பவிக்கும், தேசத்தில் நடக்கும் காரியம் என்ன என்பதை தெளிவாக எழுதியிருக்கிறது தெரியுமா? உலகத்தின் காரியத்துக்கு நீ அநேக புஸ்தகத்தை படித்தீர்கள். நல்லதையா? நல்லதம்மா. பரலோகம் செல்வதற்கு பரிசுத்தம் தேவை. அது பரிசுத்த வேதாகம் உனக்கு தேவை. பரிசுத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறு உனக்கு தேவை. உன் பிள்ளைகளுக்கு சொல், இந்த பூமி நிரந்தரமற்றது, இந்த பூமி ஒரு நாள் அழியும், இந்த பூமியின் கூடாரம் அழியும், நித்திய ஜீவனை சாவாமை நாம் தரித்துக் கொள்வோம். அன்றைக்கு நித்தியமாய் யுக யுகமாய் நீ வாழ வேண்டும் நான் விரும்புகிறேன். இந்த பரலோகத்தில் நீ நித்திய இளைப்பாறலை பெற்று சந்தோஷத்தை சமாதானத்தை பெறும்படி நான் விரும்புகிறேன். என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீர்களா? கண்களை மூடுங்களேன். மகா இரக்கம் கிருபையும் பிள்ளைங்கள் பரலோக பிதாவே, நீர் என்னுடைய பாவங்களுக்காய் சிலுவையிலே இரத்தத்தை சிந்தினரப்பா. என்னுடைய பாவங்களுக்காய் அன்றைக்கு 300 போற்றவர்கள் விடிய விடிய அடித்தும் நான் பாவம் செய்யவில்லை, இந்த ஜனங்கள் என்ன செய்தால் என்ன என்று சொல்லாமல், ஒரு வார்த்தையும் பேசாமல் ரா முழுவதும் எல்லா ரத்தமும் சிந்தும்படி என் பாவங்களுக்காய், என் அக்கிரமங்களுக்காய் ஒரு வார்த்தையும் பேசாதிருந்தீரே. நான் செய்த ரகசிய பாவங்களுக்காய், நான் செய்த துணிகர பாவங்களுக்காய் காரி துப்பப்பட வேண்டிய எனக்கு பதிலாய் அற்ப மனிதன் காரி துப்பும் பொழுதும், கன்னத்தில் அடிக்கும் பொழுதும் ஒரு வார்த்தையும் பேசாமல் இருந்தீரே. என் மேல எவ்வளவு அன்பு டேடி, என் மேல எவ்வளவு அன்பு. எத்தனையோ பேர் சொன்னாங்கப்பா, நான் உன்னை நேசிக்கிறேன் என்று. எந்த நேசத்துக்கும் இந்த நேசம் ஈடாகுமா? எந்த நேசத்துக்கும், எந்த அன்புக்கும் இந்த அன்பு ஈடாகுமா? உன்னை சொல்லுவான், மாப்பிள்ள உனக்காக நான் உயிரே கொடுப்பேன். சொல்லுவான், உனக்காக நான் உயிரே கொடுப்பேன்டி. 100 ரூபாய் கடனே கொடுக்காதவன் உயிரே கொடுக்க போறாயா. ஆனா இந்த தெய்வம் உனக்காக உயிரே கொடுத்தது, உனக்காக அவமானத்தை ஏற்றது, உனக்காக பலியாய் வந்த தெய்வம். நீ பலியிட தேவையில்லை. நீ என்னென்னலாமோ பலியிட்டுக்கிட்டு இருக்கிய இன்னமும். என் சகோதரனே, சகோதரியே, நீ விதவிதமான பழக்க வழக்கங்கள் நீ என்னெல்லாமோ பலியிட்டு கொண்டிருக்கிறாயே, உனக்காய் ஒரு பலியாய் வந்திருக்கிறார். அந்த தெய்வம் இன்றைக்கு உன்னை அழைக்கிறார். வா, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள விரும்புகிறாயா? சிலுவையை பார். நித்திய ஜீவனை நீ பெற்றுக்கொள்ள விருப்பமா உனக்கு? இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. சொர்க்கத்துக்கு போக, பரலோகத்துக்கு போக உனக்கு விருப்பமா? இந்த இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் குல தெய்வமாய் ஏற்றுக்கொள்வாயா? தெய்வமே, உடைய பலத்த கரத்தில் இப்பொழுது ஜபிக்கிற ஒவ்வொருவரும் நான் வைக்கிறேன்ப்பா. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி இரத்தத்தின் வல்லமை ஒவ்வொருவரையும் தொடட்டும். ஆசீர்வாதமும் நன்மையும் பெருகட்டும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நண்பர்களாய் குடும்பமாய் கொண்டாடி மகிழ நிலா கூரை கடை வாங்க. நமது நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரத்தில் உள்ளது. மதியம் மற்றும் இரவு உணவுக்கு சிறந்த இடம். அருகில் பழைய சந்தை, பாவூர்சத்திரம் மற்றும் ஆலங்குளம் இந்தியன் வங்கி கீழ்ப்புறம். சீரக சம்பா மட்டன் மற்றும் சிக்கன் பக்கெட் பிரியாணி கிடைக்கும். உங்கள் இல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆர்டரின் பெயரில் சிறந்த முறையில் உணவுகள் செய்து கொடுக்கிறோம். நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரம்.